ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோடி டானி சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வந்து பார்த்திங்கன்னா நான் போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் பேஸ் க்ரியேட் பண்ணி ஃபயர் பேஸ் க்ரியேட் பண்ணுறது சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபயர் பேஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் வந்து ஃபயர் பேஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஃபயர் பேஸ் சர்ச் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது மாதிரி வெப்சைட் வருது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட்னு வரும். ஸோ கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கெட் ஸ்டார்டடுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன்இன் பண்ண சொல்லும். மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சைன்இன் பண்ணோன்னே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 இருக்குது. ஸோ நான் அதை விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு போகிறேன். ஸோ ஆட் ப்ராஜெக்ட் போயிட்டு கோட் ஆப். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஆப்புன்றது நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் ஆப்புன்னு கொடுத்தேன்னா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரேண்டமான நம்மளோட ஃபஸ்ட்டு நம்மளோட ஆப் நேம் வரும். அதுக்கப்புறம் ரேண்டமான ஒரு 5 டிஜிட் நம்பர் வரும். அதுக்கு நடுவில் ஒரு வேரியபிள் வரும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலன்னா கீழே ரைட் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் அனாலிசிஸ் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் வந்து அசஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் அனாலிசிஸ் வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸுமே வரும். ஓகே, இதில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸும் வந்ததுனா உங்கள் ஆப் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ண அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேட்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துட்றேன். அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தங்கபிளுக்கு வந்து நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேட்டான்னு இருக்கும். ஸோ டேட்டா சோர்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணல, ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் வரும். அண்ட் தென் அசெட். ஸோ மீடியா ஃபைல்லாம் ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் இனிமேல் தான் நீங்கள் பண்ணணும். அண்ட் தென் இப்போ நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது செட்டிங்ஸ் தான். ஓகே, இப்போ ஆப் டிஸ்கிரிப்ஷன் வந்து கோட் ஆப். ஸோ நான் வந்து கோட் ஆப்னு கொடுத்துருக்கேன். ஆப் நேமும் கோட் ஆப். ஸோ இந்த ஆப் பண்டில் ஐடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த இமெயில் வச்சு லாகின் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துலேருந்து வியூ ஆகும். ஓகே, அந்த ஆப்போட ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஆப். ஸோ இது வந்து நீங்கள் ப்ரைவேட் ஆப்பாக போகணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தங்கபிளுக்கு வந்து காசு கட்டணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்கிரேட் டு ப்ரோ அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ அதை அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்பை நீங்கள் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, வேறு யாரும் அக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இன்க்ரிமெண்ட் வெர்ஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே வெர்ஷன் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 1ன்னு கொடுக்குறீங்க. பட் இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு மாறணும்னா அது வந்து நீங்கள் இன்க்ரிமெண்ட் வெர்ஷன் சொல்லி கொடுத்துக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடோட வெர்ஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல டிஃபால்ட்டாக 1ன்னு இருக்கும். அண்ட் தென் வெர்ஷன் கோடும் டிஃபால்ட்டாக 1ன்னு இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெர்ஷன் வந்து இப்போ 1.2 அப்படின்னு வைக்கிறீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து 1.4 இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து 2. ஸோ அப்படியே வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, அண்ட் தென் வெர்ஷன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து 2ன்னு இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா iOS. ஸோ iOSன்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது ஆப்பிள் டிவைஸ்லேருந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா வெர்ஷன் நம்பர் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பேஸ். ஸோ ஃபயர் பேஸ் தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அது போக நான் வந்து சொல்கிறேன். அண்ட் தென் கூகுள் மேப். ஸோ கூகுள் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்பில் வந்து நீங்கள் வந்து கூகுள் மேப் வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் வந்து இது மாதிரி ஆப்புக்கு தனியாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அதை லாகின் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ அதை லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வர ஆண்ட்ராய்ட் கீ. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து பேஸ்ட் பண்ணணும். iOSக்குனா iOSோட கீ. அண்ட் தென் கூகுள் ஆட் மொபைல் செட்டிங். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப் வந்து மானிட்டைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனருக்கு போகிறேன். டிசைனரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மொபைல் பேனர்னு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நான் வந்து இம்போர்ட் பண்ணேன். திஸ் இஸ் யுவர் பேனர் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன்று வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஆப்பில் வந்து கீழே வரணும் அப்படின்னு நினச்சின்னா கீழே கொடுத்துக்காங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் ஆட் மொபைலில் போய் நீங்கள் வந்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மொபைல் வந்து நீங்கள் வந்து கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமான ஆட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துலேருந்து வரும். ஓகே, அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப் வந்து நீங்கள் வந்து மானிட்டைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கீ ஸ்டோர் ஜிப். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய கீ ஸ்டோர் ஜிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஆண்ட்ராய்டு கீ ஸ்டோர். ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஜிப் ஃபைல்லாம் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். அண்ட் தென் ட்ரான்ஸ்லேட்டர். ஸோ உங்கள் ஆப்பில் வந்து ட்ரான்ஸ்லேட்டர் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு யாண்டஸ் ஏபிஐ கீ. ஸோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் தென் இமேஜ் ரெகனைசர். ஸோ உங்கள் ஆப்பில் வந்து இமேஜ் ரெகனைசர் ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணி அதுக்கு வர யூஆர்எல் கோட் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கீ. ஸோ ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்.
அந்த க்ளவுடினரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் எப்படி சொல்கிறது, அப்போ மைக்ரோசாஃப்ட் க்ளவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதுமாரி பண்ணுறதுனா கூட நீங்கள் க்ளவுட் நேம், ஏபிஐ கீ, ஏபிஐ சீக்ரெட், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபயர் பேஸ்ல வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கண்டினியூ போகலாம். ஸோ இப்போ கண்டினியூ போனோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்க்கு வரும். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராஜெக்ட்லேருந்து பக்கத்துலேருந்து ஒரு செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்க்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வரும். ஸோ க்ளவுட் மெசேஜிங், ஸோ ஜென்ரலாக போனீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம், ப்ராஜெக்ட் ஐடிலாம் வரும். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது. ஸோ ஏபிஐ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வரணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அத்தனைகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கெட் ஸ்டார்டட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வேணுன்றது கேட்கும். ஸோ இப்போ இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் பண்ணுறீங்க, இமெயில் ஐடி பாஸ்வேர்டு, இல்லை ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா ஃபோன், இல்லை கூகுள் இருக்கணும்னா கூகுள். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து எனேபிள் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஸ்டேட்டஸ் வந்து எனேபிள்டு. ஸோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வந்துருச்சு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாமைன் யாராச்சும் இருந்தாங்கன்னா, ஸோ டாமைன்னா நீங்கள் கிரியேட் பண்ணால் உங்களுக்கு வந்து காசு கொடுக்கணும். பட் உங்களுக்கு யாராச்சும் ஃப்ரீ டாமைன் தரேன் அப்படின்னாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இல்லை ஆட் டாமைன் கொடுத்து நீங்கள் வந்து ஏதாச்சும் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டெம்ப்ளேட். ஸோ டெம்ப்ளேட்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ஓடிபி கொடுத்து ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் வெரிஃபிகேஷன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸை வெரிஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து உங்கள் ஆப்பில் அதுமாதிரி செட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற யூஸர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போ அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறாங்கன்னா அந்த இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் இமெயில் வந்து போகும். அந்த வெரிஃபிகேஷன் இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிங்க்கை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமெயில் அந்த அந்த இமெயில் வந்து வெரிஃபை ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இது கிளிக் பண்ணோம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எரர் தான் வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் இதில் இன்னும் ஃபுல்லாக முடிக்கல. அண்ட் தென் பாஸ்வேர்ட் ரீசெட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணுறீங்கன்னா பாஸ்வேர்ட் ரீசெட்ன்றது கொடுக்கணும். அண்ட் தென் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப் நேம்லேருந்து எல்லாமே வந்து போகும். அவங்க கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு போகும். அந்த இமெயில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறாங்கனாலும் இதே மாதிரி இமெயில் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இமெயிலுக்கு வந்து போயிடும். அண்ட் தென் எஸ்எம்டிபி செட்டிங்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸர்லாம் பண்ண முடியாது. இது நீங்கள் க்ரியேட் பண்ணுறவங்க தான் பண்ண முடியும். ஸோ இது டிசேபிள் பண்ணி விட்டிங்கன்னா, ஸோ அதை எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாமைன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு டாமைன் ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்ற கன்ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டாமைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. கூகுளில் சர்ச் பண்ணி அதில் உங்களுக்கு பிடிச்ச டாமைனை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் அட்ரஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இமெயில் வெரிஃபிகேஷன். ஸோ உங்களோட மொபைல் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இமெயிலை வந்து வெரிஃபை பண்ணுறீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் கோட். ஸோ அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பாஸ்வேர்ட், ஓடிபின்ற ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல வரும். அண்ட் தென் வெரிஃபிகேஷன் கோட், அதாவது ஆப் நேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஆப் அப்படின்னு கொடுக்குறேன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1234 இஸ் யுவர் வெரிஃபிகேஷன் கோட் ஃபார் கோட் ஆப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆப் நேம் வந்து வந்துடும். ஓகே. அண்ட் தென் ஃபயர் ஸ்டோர் டேட்டாபேஸ். ஸோ ஃபயர் ஸ்டோர் டேட்டாபேஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் வந்து இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூஸரோட ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆர் உங்களோட சர்வரோட ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் கொடுத்துட்றேன். ஸோ ஸ்டார்ட் இன் ப்ரொடக்ஷன் மோட்னு கொடுத்துட்றேன். அந்த நெக்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கேட்கும். நம்மளுக்கு எது கொடுக்குறதுன்னு ஓகே, அதில் டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏசியா கொடுத்தேன்னா, ஸோ ஏசியா சவுத்துன்றதை நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனேபிள் பண்ணுறேன். ஸோ இப்போ இது எனேபிள் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளோட டேட்டா பேஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் சர்வரில் வந்து யாராச்சும் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சேவ் ஆகும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் ஸ்டோர் டேட்டா பேஸ். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸோட டிசைனர்லேருந்து ஸோ ஃபோர்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ஃபயர் பேஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வரும். அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சர்வரில் யாராச்சும் ஆப் புதுசாக வராங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து சேவ் ஆகும். ஓகே. ரியல் டைம் டேட்டா பேஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் டைம் டேட்டா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்பில் இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேவ் ஆகும்.
ஸோ அதாவது இது கிட்டத்தட்ட போனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்பை யூஸ் பண்ணுறவங்களோட எப்படி சொல்கிறது அவங்களோட ஃபைல்ஸ்லாம் கூட இந்த இடத்துல சேவ் ஆகும். ஓகே, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்டரோட ஃபைல்ஸ் வந்து இந்த இடத்துல சேவ் ஆகினா தான் ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் டைம் டேட்டா பேஸ் வந்து யூஸ் ஆகும். அண்ட் தென் ஸ்டோரேஜ். ஸோ உங்களோட ஆப்போட ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கும். அண்ட் தென் ஹாஸ்டிங். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வெப்சைட் வந்து ஹாஸ்ட் பண்ணுறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டிங்கிறத கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் தென் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்றது பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உங்களோட ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இப்படி ஃபங்க்ஷன் ஆகணுன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ பேக் அண்ட் கோடுன்பாங்க இதுக்கு வந்து. ஸோ பேக் அண்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்றது வரும். அண்ட் தென் மிஷின் லேர்னிங். ஸோ மிஷின் லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைத்தானில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிஷின் லேர்னிங்க்கு வந்து போகலாம். ஸோ மிஷின் லேர்னிங் பண்ணுறதுக்கு பைத்தான் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் மிஷின் லேர்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்குலாம் தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்கு நம்ம போவோம். நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் போகலாம். ஸோ ப்ராஜெக்ட் செட்டிங் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெப் ஏபிஐ கீன்னு வரும். ஸோ அந்த வெப் ஏபிஐ கீயை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ கீன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ கீ வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் வந்து கேட்கும். ஸோ டேட்டா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் எப்படி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சர்வர் கீ வரும். ஸோ டேட்டா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் டாமைன் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வரும். அந்த இன்ட்ரிகேஷன் சர்வீஸ். ஸோ இன்ட்ரிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் வந்து என்னென்னலாம் இருக்கணும், ஓகே, அதெல்லாம் வரும். ஸோ கோடி, க்ளவுட் லாகின், பேஜர் டியூட்டி, ஸோ இது மாதிரிலாம் நிறையா வரும். அண்ட் தென் சர்வீஸ் அக்கௌண்ட். ஸோ சர்வீஸ் அக்கௌண்ட்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் அப்ரூவ்ட் அக்கௌண்ட் வந்து அட்மினாக பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து வரும். அண்ட் தென் டேட்டா ப்ரைவசி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட்டாஸ்லாம் வரும். எப்படி சொல்கிற ஃபயர் பேஸோட வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி தான் வரும். அந்த இடத்துல யூசர் அண்ட் பர்மிஷன். இந்த யூசர் அண்ட் பர்மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் பர்மிட் பண்ணுறீங்க உங்களோட ஆப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் யூசர் அண்ட் பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அண்ட் தென் ஆப் செக். ஸோ இந்த ஆப் செக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஆப் வந்து இந்த இடத்துல வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்பை வந்து நீங்கள் வந்து வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து டிசைனருக்கு போயிட்டு இப்போ நான் ஒரு லாகின் பேஜ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்கள் ஆப் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து உங்களோட ஆப்பில் வந்து நீங்கள் என்ன ஆப்பை க்ரியேட் பண்ணுறதுனாலும் சரி, ஸோ ஒரு சேட் ஆப்பாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் ஆப், ஸோ அந்த மாதிரி எந்த வேறு ஆப் வேணாலும் பார்த்தீங்கன்னா இந்த தங்கபல்லில் பண்ணலாம். ஸோ அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணுறதா இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இனிமேல் இந்த டேட்டா பேஸை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு. ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.